சமீப காலங்களில் சமமான ஈடுபாடு கொண்ட திரைப்படங்களை கண்டுபிடிப்பது கடினமாகிவிட்டது என்று ஒருவர் வாதிடலாம். பெரும்பாலும் திரைப்பட தயாரிப்பாளர்கள் தங்கள் இதயத்தையும் ஆன்மாவையும் முதல் பாதியில் ஊற்றி இரண்டாம் பாதியை வாய்ப்பின் கருணையில் விட்டுவிடுகிறார்கள். மறுபுறம் சதீஷ் தலைமையிலான சத்தம் என் கையில் முதல் பாதியை பேருந்தின் அடியில் தூக்கி எறிந்துவிட்டு இரண்டாம் பாதியில் சில பெரிய திருப்பங்களுடன் நம்மை மயக்கிவிடுகிறார். சத்தம் என் கையில் ஒரு சுவாரஸ்யமான குறிப்பில் தொடங்குகிறது. ஒரு தொடக்க காட்சியில் ஹீரோ அல்லது வில்லன் பற்றி இல்லை. இருப்பினும் இது ஒரு மிருகத்தனமான மற்றும் கொடூரமான காவலரை பற்றியது. இந்த காட்சியைத் தொடர்ந்து ஒரு கொலை மற்றும் ஹிட் அண்ட் ரன் சம்பந்தப்பட்ட வழக்கமான வோடுநிட் வாடிக்கை, இவை ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன. குடித்துவிட்டு வாகனம் ஓட்டிய வழக்கில் கைது செய்யப்பட்ட கௌதம், சதீஷ் ஒரு பெரிய மர்மத்தை மறைக்கிறார். அவர் அதை வெளியிட விரும்பவில்லை. கௌதமின் ரகசியம் எப்படி எல்லாம் தலைகீழாக மாறும் என்பதுதான் படத்தின் மீதி கதை. நாய் சேகர், கஞ்சூரின் கண்ணப்பன் போன்ற படங்களில் சதீஷ் நாயகனாக நடித்திருந்தாலும் இந்த படம் அவர் ஹீரோ சோனுக்குள் சரியாக நுழைந்தது போல் உணர்கிறேன். சத்தம் என் கையில்தான் சதீஷ் தனக்குள் இருந்த நகைச்சுவை நடிகரை முற்றிலுமாக இழந்தார். அவர் திணறல் உள்ள ஒரு நபராக நடித்துள்ளார். இது பாத்திரத்தை அடக்குகிறது. அவருக்கு ஏன் குறைவான வரிகள் கொடுக்கப்பட்டது என்பது முற்றிலும் நியாயமானது. இது அவரது பாதுகாக்கப்பட்ட நடத்தையை பெருக்கி அவர் நம்மிடமிருந்து மறைத்ததைப் பற்றி நம்மை உற்சாகப்படுத்துகிறது. சதீஷைத் தவிர பாஷா, பாவில் நவகீதன் மற்றும் நாகராஜ், அஜய் ராஜ் ஆகிய இரு அகங்கார காவலர்களுக்கு இடையேயான பூனையும் எலியும் விளையாடுவது முதல் பாதிக்கு மிகவும் தேவையான ஜிங் சேர்க்கிறது. மேலும் இது இரண்டாம் பாதியில் கூட பொருத்தமாகவும் ஈர்க்கக்கூடியதாகவும் இருக்கும். அவர்களின் அருமையான நடிப்பு கடைசி வரை கெட்டவன் யார் என்று நம்மை யோகிக்க வைக்கிறது. வெண்பா அவரது சுருக்கமான தோற்றத்தில் உறுதியான நடிப்பை வெளிப்படுத்துகிறார். இருப்பினும் வித்யா பிரதீப் இதற்கு முன்பு நடித்த விதமான பாத்திரங்களை பொறுத்தவரை அவர் தவறாக நடித்துள்ளார். படத்தில் உள்ள சிக்கல்களுக்கு வரும்போது மேலே குறிப்பிட்ட புள்ளிகளைத் தவிர கிட்டத்தட்ட எதுவும் முதல் பாதியில் வேலை செய்யவில்லை. ஒருவேளை குறைபாடுகள் இரண்டாவது பாதியில் ஆச்சரியங்களை மிகவும் பயனுள்ளதாக செய்ய சிவப்பு ஹெர்ரிங் என சேர்க்கப்பட்டது. அந்த சந்தேகத்தின் பலனை இயக்குநருக்கு கொடுத்தாலும் இன்னும் பல கேள்விகள் நமக்குள் எழுகின்றன. கௌதம் தனது காரை தேடுவதில் இருந்து கவனத்தை திசை திருப்ப காவலரை அறிந்தார். இப்போது போலீசார் கௌதமை கைது செய்து அவரது காரை பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் அவரது வாகனத்தை எப்போது வேண்டுமானாலும் எளிதாக சோதனை செய்யலாம். இது கௌதமின் உத்திக்கு எதிர்மறையாக உள்ளது. அது மட்டுமின்றி ஏற்கனவே சூடுபிடித்த போலீஸ் அதிகாரி கௌதம் மீது போய் வழக்கு போடுவதை தடுப்பது எது? இரண்டாம் பாதியின் உச்சத்தை பவர் செய்யும் வகையில் படம் இப்படிப்பட்ட வினோதமான தேர்வுகளை செய்கிறது. கொலையின் விசாரணையும் கௌதமின் உண்மை வெளிப்படுதலும் ஒத்துப்போகும் மற்றும் தர்க்கரீதியாக வெளிப்பட்டிருப்பதால் இரண்டாம் பாதியில் குறை சொல்ல எதுவும் இல்லை. படம் தீர்மானத்தை நோக்கி நகரும்போது வேகம் முழுவதும் திருப்திகரமாக உள்ளது. சத்தம் என் கையில் அது முன்னேறும்போது விரும்பத்தக்கதாகிறது. ஏனெனில் விவரிப்பு ஏற்கனவே வழங்கப்பட்ட தகவல்களிலிருந்து மட்டுமே உருவாகிறது மற்றும் புதிய கதைக்களத்தில் அடியெடுத்து வைப்பதன் மூலம் அதிக லட்சியமாக இல்லை. இந்த தில்லரின் மற்றொரு ஈர்க்கக்கூடிய அம்சம் என்னவென்றால் கதை ஒரே இடத்தில் கட்டுப்படுத்தப்பட்டாலும் உங்களை ஈடுபடுத்தும் திறன். பெஞ்சில் ஒரு தளர்வான ஆணி போன்ற எளிய கூறுகளுடன் நாடகம் உருவாக்கப்படுகிறது. இதுவரை ஊமையாக இருந்த கௌதம் இறுதியாக பேசத் தொடங்கும் போது அவரது கலக்கமில்லாத ஆரவாரம் முழுதாக காட்சியளிக்கிறது. சத்தம் என் கையில் ஒரு த்ரில்லர். அது நுட்பமான உணர்வில் தன்னை ஒருபோதும் இழக்காது. மாறாக அது எந்தளவுக்கு விரிவடையும், எங்கு தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை திரைப்படம் அறிந்திருக்கிறது. அந்த விழிப்புணர்வோடு அதன் எல்லைக்குள் நம்மை மகிழ்விக்க முயற்சி செய்து வெற்றி பெறுகிறது. முதல் பாதியில் பட்டினி கிடப்பதை நீங்கள் பொருட்படுத்தவில்லை என்றால் இரண்டாவது பாதியில் சத்தம் என் கையில் உங்களுக்கு பெரும் விருந்து அளிக்கிறது.